Hello everyone, this is Gigi. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12 CBSE உடைய எக்ஸசைஸ் 1.2ல முக்கியமான தலைவர்கள் உடைய டெஃபினிஷன்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, 1 to 1 and on to. இவங்க ரெண்டு பேரும் தான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ்ல வருவாங்க. இவங்களுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லா சம்ஸ்லயும் நீங்க எழுதிட்டு தான் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸா எக்ஸசைஸ் 1.1 எல்லா இன்ட்ரோடக்ஷனும் சாப்டர் 1 பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிலேட்டடானது உங்களுக்குரியது அப்படின்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமோ இல்ல அண்டர்ஸ்டுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஹை, வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ். சோ அஸ் பர் த இன்ட்ரோடக்ஷன் நம்ம டைரக்டா டெஃபினிஷனுக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1 டெஃபினிஷன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள். 1 to 1க்கு இன்னொரு பேர் நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன், இங்கேயே ரிப்பீட் பண்றேன். இன்ஜெக்ஷன் மேப்பிங். இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க மேப் கூட எழுத வேணாம். ஸோ இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. இன்ஜெக்ஷன் கேட்கலாம், இன்ஜெக்டிவிட்டின்னு கேட்கலாம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்போ இதோடைய டெஃபினிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேப்பிங்ல எப்படி அப்ளை பண்றோம்னு பாத்துருவோம். சோ இந்த டெஃபினிஷன்ஸ் நீங்க எல்லா சம்ஸ்லயும் 1 to 1 ப்ரூவ் பண்ணு இல்ல ப்ரூவ் பண்ணாத எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிட்டு தான் அந்த சமுக்குரிய ப்ரூஃப் போடுற மாதிரி வரும். Let A and B are two sets, then F such that A to B is said to be 1 to 1 if. இது எப்பயுமே எழுதிக்கோங்க. Let A and B ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். Such that A க்கும் B க்கும் ஒரு மேப்பிங் கொடுக்குறோம். F such that A to B is said to be 1 to 1. எப்ப நம்ம 1 to 1 சொல்லுவோம்னா if அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்னா ரெண்டுத்தையும் நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ஒன்னு இது அல்லது அது. அது என்ன அப்படின்னா f of x is equal to f of y அப்படின்னா this implies x is equal to y அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது டெஃபினிஷன். இல்ல அப்படின்னா x not equal to y implies f of x not equal to f of y அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சோ இதுதான் வந்து டெஃபினிஷன். இது ரெண்டுலயும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நீங்க ப்ரூவ் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அது f 1 to 1 இருக்கும். அப்படி இல்லாட்டி இது on to இருக்கும் அப்படிங்கறதான். சோ எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து f is 1 1. f is 1 1 குரிய டெஃபினிஷன் இது. அப்ப இது என்ன? ஆப்வியஸ்லி f is not 1 to 1 குரிய டெஃபினிஷன். சரிங்களா? ஐ மீன் எக்ஸாம்பிள். சோ எப்படின்னு பாத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா மேப்பிங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. நம்ம என்னது f of x is equal to f of y, x is equal to y ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப நம்ம இங்க ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். 1 maps to p, 2 maps to r, 3 maps to q, 4 maps to s. எல்லாத்தையும் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்போ நீங்க ரெண்டே எடுத்துக்கிறீங்க. அப்ப f of 1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப f of 1 எங்க மேப் ஆகுதுன்னா p அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது f of 2 எங்க மேப் ஆகுதுன்னா r அப்படிங்கிறதுக்கு. 1 நாட் ஈக்குவல் டு f of 2. ரெண்டு ஈக்குவலாக இல்ல. அப்ப உள்ள இருக்கிறதானே எனக்கு x y. இங்க இருக்கிற டெஃபினிஷன் பாருங்க. அப்ப உள்ள இருக்கிறதானே. அப்ப 1 நாட் ஈக்குவல் டு 2. அப்ப ரெண்டு கண்டிஷனுமே இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சா? இதுவும் நாட் ஈக்குவல், இதுவும் நாட் ஈக்குவல். இதே இடத்துல இதே மாதிரி தானே இருக்கு. அப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இது சாட்டிஸ்ஃபை ஆனனால நான் இங்க f is 1 to 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுவே நாட் 1 to க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாமா? சோ f of 1 வந்து a க்கு போகுது, f of 3 வந்து திருப்பி a க்கு போகுது. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எனக்கு f of 1ம் f of 3ம் சேம் வேல்யூ கொடுக்குது இல்லையா? சேம் இமேஜ் தான் கொடுக்குது. f of 1 is equal to f of 3. ஆனா 1 equal to 3 உள்ள இருக்கிறது பாருங்க, அதானே x y. அப்ப 1ம் 3ம் சேமா? 1ம் 3ம் சேம் கிடையாது. அப்ப எனக்கு இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. இது ஈக்குவலா இருக்கு, ஆனா இது நாட் ஈக்குவலா இருக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? therefore f is not 1 to 1. சோ நம்ம இப்போ on to உடைய டெஃபினிஷன் பாத்துருவோம். இதுவும் ரொம்ப முக்கியமானது for the exercise 1.2 sums. on to உடைய இன்னொரு பேர் என்னன்னா சர்ஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்ஜெக்ஷன், அடுத்தது பார்த்தது சர்ஜெக்ஷன். on to க்கு இன்னொரு பேர் சர்ஜெக்ஷன். சோ prove that இன்ஜெக்ஷன் ஆர் சர்ஜெக்ஷன் கேட்கலாம். அதனால என்னடா அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்க வேணாம். சோ on to அதுக்கு இன்னொரு பேர். இப்போ டெஃபினிஷன் பார்த்தலாமா? let a and b are two sets. அதே டெஃபினிஷன் தான், மாத்தவே இல்ல. let a and b are two sets, then f such that a tends to a to b is said to be 1 to 1. இங்க 1 to 1 பதிலா என்ன வரும்? is said to be on to if every element, இந்த everyங்கிறது தான் ரொம்ப முக்கியம். every element of b has a pre-image in a, has a pre-image in a. so every element of b, இந்த இருக்கு b, இந்த b ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் கண்டிப்பான முறையில இருக்கணும். அதுதான் இதோட டெஃபினிஷன். சோ எவ்ரி லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே வந்து அங்க ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படிங்கறதுதான் கண்டிஷன். தட் இஸ் ஃபார் எவ்ரி. இப்ப இதுதான் ஒரிஜினல் டெஃபினிஷன். சோ மேத்தமெட்டிக்கலா பார்க்கணும்னா ஃபார் எவ்ரி y பிலாங்ஸ் டு b, இங்க இருக்கிற ஏதோ ஒரு y பிலாங்ஸ் டு b, தேர் எக்ஸிஸ்ட் x பிலாங்ஸ் டு, இந்த y க்கு ஒரு x இருக்கணும் இங்க, such that f of x is equal to y, அதோட இமேஜ் வந்து y ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ f of x is equal to y ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபார் 1 to 1 பாத்துறலாம். சோ எக்ஸாம்பிள் மேப்பிங் போட்டிருக்கேனா 1 எங்க போகுது? a க்கு, 2 b க்கு, 3 b க்கு. சோ இங்க ஏதாச்சும் லெஃப்ட் ஓவர் இருக்கா? லெஃப்ட் ஓவரே இந்த இடத்துல இல்ல. பிளஸ் எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா? a க்கு 1 இருக்கு, b க்கு 2 இருக்கு, ப்ரீ இமேஜ் இருக்கு. சோ திஸ் இஸ் 1 on 2. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல நாட் on 2 க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் என்ன சொல்லிருந்தேன்? எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் b has a pre image. அப்ப இந்த இடத்துல எது லெஃப்ட் ஓவரா இருக்கு? c லெஃப்ட் ஓவரா இருக்கு. ஒன் மோர் தென் ஒன்னோ மினிமம் ஒன்னே இருந்தாலும் அங்க ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகல c க்கு. அப்ப இட் இஸ் நாட் on 2. இங்கேயும் ப்ரீ இமேஜ் இருக்கு, இதுக்கெல்லாம் இருக்கு, ஆனா இதுக்கு இல்லையே. நீங்க செக் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா ஏதாவது எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கறதா. சோ அப்படி இருந்துச்சுன்னா இது நாட் on 2. சோ ஆல்ரெடி நம்ம என்ன பாத்துறோம்? ஃபர்ஸ்ட் 1 1 க்கு என்ன பாத்துறோம்? இத மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. f of x is equal to f of y implies x is equal to y. ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம என்ன சொல்லிருந்தோம்? r f of x is not equal to f of y implies x is not equal to y. இது வந்து 1 to 1 உடைய டெஃபினிஷன். on to க்கு என்ன சொல்லணும்? for every y belongs to b, there exists, இதெல்லாம் சிம்பிள், நான் ஜஸ்ட் இப்போதைக்கு எழுதுறேன். there exists
x belongs to a such that என்ன சொல்லியிருக்காங்க such that f of x is equal to y. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சம்க்கு போயிடலாமா? ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல உள்ளதை மட்டும் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.2ல பார்க்க போறோம். எல்லா சம்ஸுமே போட போறது கிடையாது. பிகாஸ் எக்ஸசைஸ் 1.2 பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 12 வரைக்கும் லாஸ்ட் 11, 12 மட்டும் 1 மார்க். மற்ற 10 சம்ஸ்மே உங்களுக்கு ப்ரூவ் தட் 1 to 1 on to இல்ல both அப்படின்னு சொல்லி பைஜெக்டிவ் இதுதான் கேட்டிருப்பாங்க. மெனி டு 1 வந்து 1 மார்க்ல மட்டும் தான் மேக்ஸிமம் வருது. அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணியும் மோஸ்ட் ரிப்பீட்டட் சம்ஸும் ரெலவென்ட் சம்ஸும் பேஸ் பண்ணி அதுதான் வரும் நான் சொல்லல. பட் அது ரிலேட்டடா இது மெஜாரிட்டியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த ரிலேட்டட் சம்ஸ் மட்டும் நான் எடுத்து போட போறேன். வாங்க அடுத்த சம்ஸ்குள்ள போலாம். ஃபர்தர் வீடியோஸும் நான் ஸ்பிளிட் பண்ணி போறேன். மறக்காம அதையும் பாத்துருங்க. ஓகே, சோ எக்ஸசைஸ் 1.2 லாஸ்ட் எக்ஸசைஸ் ஆஃப் சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்றேன். என்னடா பெருசா இருக்கேன்னு பார்க்க வேணாம், ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரிலேட்டடான சம் இது. சோ இது கேட்டிருக்காங்க क्वेश्चंसல. சோ क्वेश्चन ரீட் பண்றேன். So that the function f such that r star to r star defined by f of x is equal to 1 by x is 1, 1 and on2 where r star is the set of all non-zero real numbers. Is the result true if the domain r star is replaced by n with codomain being same as r star? So இந்த விஷயம் பார்த்துருவோமா? சோ நம்ம சொல்யூஷனை வந்து ரெண்டு பார்ட்டா பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க 1, 1 இல்ல on to ரெண்டையும் சேர்த்து நீ ப்ரூவ் பண்ணுப்பான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பார்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ 2 part சொல்யூஷன். சோ given என்ன கொடுத்திருக்காங்கங்கறத எழுதிக்கலாம். f such that r star tends to r star where r star அப்படிங்கறது அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்களா, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வித் நான் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நான் ஜீரோ அப்படின்னா ரியல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேணா நெகட்டிவ்ஸும் இருக்கும், -2, -3, -1, 0, பாசிட்டிவும் இருக்கும் 1, 2, 3 அண்ட் அட் த சேம் டைம் ஃபிராக்ஷன்ஸும் இருக்கும் 1/2, 1/3 அட் த சேம் டைம் வேற என்ன இருக்கும்? ஃபிராக்ஷன்ஸும் இருக்கும். ஓகேவா? ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ரியல் நம்பர்ஸ்ல வருது. ஸோ ரியல் நம்பர்ஸா இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 0 மட்டும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரியல் நம்பர் -0 அதை தான் நான் இப்படி டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? f of x is equal to 1 by x அப்படிங்கிறது ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியது 1, 1 and on to ஃபர்ஸ்ட் 1 to 1 ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டேரக்டா நம்ம டெஃபினிஷனை தான் எழுதிருக்க போறோம். லெட் x, y belongs to r star. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருந்து எடுத்துக்கிறோம். x, y belongs to r star ல இருந்து எடுத்துக்கிறோம். therefore என்ன டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன் f of x is equal to 1 by x. அப்ப f of y என்னவா இருக்கும்? f of x 1 by x னா f of y வந்து நம்ம போட்டுக்கிறோம் 1 by y. So f of x is equal to 1 by x னா f of y யும் 1 by y. அப்ப this implies now நம்ம என்ன சொல்லணும்? f of x is equal to f of y அப்படின்னு இருந்துச்சுன்னா இதான் டெஃபினிஷன். f of x is equal to f of y னா x is equal to y ன்னு சொல்லணும். அப்ப இதான் டெஃபினிஷன் பார்ட். So f of x is equal to f of y னா வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 by x is equal to 1 by y. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? y is equal to x ன்னு கிடைக்குமா? அத நான் எப்படி திருப்பி எழுதிக்கலாம்ல? 3 equal to 3 plus 2 equal to 2 plus 3 நாலும் இதை நான் இப்படி 2 plus 3 equal to 3 plus 2 நாலும் ஒன்று தானே. அதே மாதிரி y is equal to x நாலும் x is equal to y நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். சோ x is equal to y எனக்கு கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? டெஃபினிஷன் என்னவோ இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எனக்கு கிடைச்சிருச்சா? f of x is equal to f of y இருந்துச்சுன்னா x is equal to y ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? f is 1 to 1 அப்படின்னு எழுதலாம். on to பார்ட் பாத்துருவோமா? சோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது on to. சோ இது வரைக்கும் அதே தான், ப்ரீவியஸ் ஸ்லைட்ல உள்ளது தான். சோ இங்க இருந்து தான் கண்டினியூ ஆகுது. on toங்கிறதுக்கு என்னன்னா இங்க என்ன டெஃபினிஷன் எழுதியிருக்கோம்? on to உடைய டெஃபினிஷன் for every y belongs to b there exists x belongs to இந்த சிம்பல்லாம் பாத்துக்கோங்க. இது there exist அப்புறம் இந்த மாதிரி வளைச்சு போட்டு ஒரு டாட் 2 டாட் வச்சா such that. ஓகேயா? இது டெஃபினிஷன்ல இருக்கிறத சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். So for every y belongs to b there exists x belongs to a such that f of x is equal to y. So f of x is equal to yங்கிறத நான் ப்ரூவ் பண்ணனும். எப்படி எடுத்துக்கணும்னா y belongs to b ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் டெஃபினிஷன். இதுக்குள்ள அப்ளை பண்ணி கொண்டு வரணும். எப்பயுமே இந்த on toல x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா y belongs to r star. therefore நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 1 by x. அப்ப f of x is equal to என்னது? y தானே. அப்ப y is equal to 1 by x ன்னு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இந்த சைடு கொண்டு வாங்க. x ஓட வேல்யூ வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? x is equal to 1 by y. சோ x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 by y ன்னு கிடைச்சிருக்கு. now இப்போ என்னதுன்னா f of x is equal to இந்தத அப்படியே எடுத்துக்கோங்க. f of x என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? y belongs to r starங்கற டெஃபினிஷனை எழுதிட்டு therefore y is equal to என்ன ஃபங்க்ஷனோ 1 by x ல இருந்து x கண்டுபிடிச்சு வச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதே ஃபங்க்ஷனை எடுத்துட்டு 1 by x ல இந்த x ஓட வேல்யூக்கு பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப இத சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? 1 by y. இப்ப இந்த 1 by yங்கிறது நமக்கு உல்டா ஆகி ரெசிப்ரோகேட் ஆகி f of x is equal to y ன்னு வந்துருமா? சோ அத நம்ம ப்ரூவ் பண்ணனும்ட்டோமா? இப்ப f of x is equal to y. therefore f is 1 to 1 on to on to அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்லிருக்காங்கங்கறத பாப்போமா? செகண்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन ரீட் பண்றேன். is the result true if the domain r star is replaced by n with codomain being same as r star? சோ செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா domain
டொமைன் கோடொமைன், இதான் டொமைன், இதான் கோடொமைன். சோ டொமைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தோம், ஆர் ஸ்டார்னு வச்சு நம்ம 1 to 1 ஆன் டு ப்ரூவ் பண்ணிருந்தோம். இந்த ஆர் ஸ்டாருக்கு பதிலா நீ என்னன்னு மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். பட் வேற ஆர் ஸ்டார்ங்கிறது நெகட்டிவ்ல இருந்து எல்லாமே இருக்கும் இல்லையா, -3 -2 -1 0 1 2 3 எல்லாமே இருக்கும். சோ நான் இதை என்னன்னு சேஞ்ச் பண்ணிட்டாலும் எனக்கு 1 to 1 ஆன் டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ட்ரூவா இருக்கா அப்படிங்கறத நான் சொல்லுவோமா. சோ எஃப் சச் தட் n டென்ஸ் டு ஆர் ஸ்டார், இதை அப்படியே எடுத்து n மட்டும் மாத்தி வச்சிட்டோம். அப்ப நமக்கு ஃபங்க்ஷன் அதே தான், f of x equal to 1/x. டெஃபினிஷன் 1 to 1 உடைய டெஃபினிஷன் அதே தான். let x, y belongs to, இப்ப இங்க என்ன ஆயிருது, நம்ம தான் r ஸ்டார்னு போட்டுருந்தோம், இங்க n ன்னு போடணும். therefore f of x is equal to function 1/x ஆ இருந்தா f of y என்னவா இருக்கும், 1/y ஆ இருக்கும். now நம்ம இதை எடுத்துட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும், f of x equal to f of y னா x is equal to y-ங்கறத ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம், f of x ஓட வேல்யூ என்ன, 1/x. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதே மாதிரி 1/y சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை போட்டு பாருங்க. y is equal to x ன்னு வந்துச்சு, நான் திருப்பி போட்டுக்கலாம். அப்ப x is equal to y ன்னு ப்ரூவ் ஆயிருச்சா. therefore f is 1 to 1. இதே மாதிரி on to ப்ரூவ் பண்ணணும். சோ on to ப்ரூவ் பண்ணிடுவோமா. சோ நம்ம on to ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் on to ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டைரக்டா மேப்பிங்க வச்சே ப்ரூவ் பண்ணிடலாம். சோ மேப்பிங்க வச்சு நம்மளுக்கு டெஃபினிஷன் கோர்வையா வச்சு ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். சோ n இருக்கு, r ஸ்டார் இருக்கா. சோ என்னங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 3 4 5 டாட் டாட் போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி ஆர் ஸ்டார்ங்கிறது உங்களுக்கு நெகட்டிவும் இருக்கும், -3 -2 -1 டாட் டாட் 0 வராது, ஏன்னா ஆர் மைனஸ் நான் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1 இருக்கலாம், 1/2 இருக்கலாம், 1/3 இருக்கலாம், 1/4 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் இதுவுமே. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே என்னது 1 தானே. அப்ப இந்த இடத்துல f of 1 is equal to 1/1 எனக்கு ஆன்சர் 1 கிடைக்குதா. 1க்கு எனக்கு எது மேப் ஆகுது, 1க்கு 1 மேப் ஆயிருது. ஸ்டார்டிங்கே எனக்கு 1 தான் மேப் ஆகுது. அதே மாதிரி f of 2 போட்டு பார்த்தா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா எனக்கு 1/2 கிடைக்குதா, 1/2க்கு மேப் ஆகுது. அடுத்தது 1/3, 3னா 1/3, 4னா 1/4, 5னா 1/5. அப்ப மேப் ஆயிட்டே போகுது. எனக்கு ஆன் டு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல எனக்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் இருக்கணும், எவ்ரி எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் கண்டிப்பான முறையில இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு மேல கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. கரெக்டா. சோ ப்ரீ இமேஜே இல்லாத பட்சத்துல இது ஆன் டுவா இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அப்ப அதை வச்சே நீங்க வந்து எக்ஸாம்பிள்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஃபார் எவ்ரி y belongs to r star there exists x belongs to a such that f of x is equal to y. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இங்க இருக்கிற நெகட்டிவ்ஸ்க்கு நமக்கு இமேஜே ப்ரீ இமேஜே கிடையாதுனால நான் -1 எடுத்திருக்கேன். நீங்க வேற -2 -3 எது வேணா எடுத்துக்கோங்க. சோ -1 belongs to r star இதுல இருக்கு. ஆனா -1க்கு எந்த ஒரு ப்ரீ இமேஜும் நோ ப்ரீ இமேஜ் இன் n அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் நீங்க எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கோங்க. therefore f is not on to அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். சோ இதுதான் செகண்ட் பார்ட்டுடைய மேஜர் சொல்யூஷன். ஓகேங்களா. ஐ ஹோப் த சம் இஸ் கிளியர். நம்ம வீடியோ லாங்கா இருக்கிறதுனால அடுத்தடுத்த சம்ஸ், இம்பார்ட்டன்டான சம்ஸ் மட்டுமே வந்து எக்ஸசைஸ் 1.2ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போட்டுக்கோங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை, until then meet you next time, bye.